வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். ஆசிரியர் அதிபர் போராட்டத்துக்கு கோட்டை நேதவான் நீதிமன்றம் தடை. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மறுசீரமைப்பு திட்டம் ஆரம்பம். இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் மெல்கம் ராஜர். பொருளாதார தொழில்நுட்ப துறைகளை ஒருங்கிணைக்க நடவடிக்கை. யாழில் புடவைக்கடை மீது பெட்ரோல் கூட்டு வீச்சு. கென்யாவில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். யாழில் சிறுமி துஷ்பிரயோகம், சிறுவன் கைது. நீதித்துறையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலையிடக்கூடாது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிவப்பு அறிவிப்பு. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பெண் உரிமைகள், பெண்களுக்கான சம அந்தஸ்து தொடர்பான எந்தவொரு சட்டமூலமும் கொண்டுவரப்பட இல்லை என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் வலுவூட்டல் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பெண்களின் உரிமைகள் அல்லது பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்குவதற்கான எந்த சட்டம் மூலமும் கொண்டுவரப்படவில்லை. எந்த சட்டத்தின் முதல் பெண்களை வலுவூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக பெண்களின் முன்னேற்றத்துக்காக ஒரு தேசிய கொள்கை தயாரிக்கப்படும். இந்த சட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நீண்ட கருவுக்கு அமைய கொண்டுவரப்பட்டுள்ளது. சட்டவரைவின் போது பல திருத்தங்கள் செய்யப்பட்டன. நாடாளுமன்ற மகளிர் மன்றமும் அதற்காக பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. அதன்படி சட்டத்தில் பல அத்தியாவசிய மற்றும் முக்கியமான விடயங்களை சேர்த்துக் கொள்ள முடிந்தது. மேலும் தேசிய பெண்கள் ஆணைக்குழுவை அமைத்தல் மற்றும் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பொறிமுறைகளை நிறுவுதல் உள்ளிட்ட விடயங்களோடு பெண்களின் உரிமையை மீறல்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே இந்த சட்டம் பெண்களை வலுவூட்டுவதாக அமைந்துள்ளதுடன் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் கலைப்பதற்கான இணக்கப்பாட்டுக்கு அமைவாக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள பொறுப்புகளை செயற்படுத்தும் பொறிமுறை ஒன்றையும் அறிமுகப்படுத்த வேண்டும். இதனால் பாலினம் மற்றும் பாலியல் அடிப்படையிலான பாகுபாட்டிலிருந்து பாதுகாப்பதற்கு துன்புறுத்தல்களை தடுப்பதற்குமான ஏற்பாடுகளையும் செய்ய முடியும். இவ்வாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அரசாங்கத்துக்கு சொந்தமான தனியான நிறுவனமாக ஸ்தாபிக்கப்படும் என மின்சக்தி மற்றும் மெரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அறிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் சுத்திகரிப்பு நிலையத்தின் சிரேஷ்ட முகாமைத்துவத்துடன் இடம்பெற்ற சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருளின் தரம், திறன் மற்றும் சேவைக்கு குறைப்பதற்கு தேவையான முதலீட்டை ஈர்க்கவும் அதிகரிக்கவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையம் நிறுவப்படுவதற்காக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர்கள் மற்றும் சம்பள கட்டமைப்பு திருத்தியமைக்கப்படுவதுடன் பல செயற்பாடுகள் மற்றும் சேவைகளுக்காக டிஜிட்டல் தளங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை செயற்படுவதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பின் மாநில செயலக தலைவர் க சசிகுமார் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கான கப்பல் விமான போக்குவரத்துகளை விரிவுபடுத்த இந்திய அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக க சசிகுமார் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாலம் அமைக்கப்பட்டால் இலங்கையில் இறையாண்மைக்கு பங்கு ஏற்படும் என கர்தினால் பல்கம் தெரிவித்த கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையின் சுதந்திரமும் பறிபோகும் என்று கர்தினால் பல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டிருந்தார். வளமான வலிமையான நாடாக இலங்கையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் சசிகுமார் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கம் பல கோடி நிதியை இலங்கை அரசாங்கத்துக்கு ஒதுக்கியுள்ளதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இந்திய அரசாங்கத்தினால் இலங்கையில் 10,000 பேருக்கு வீடு கட்டிக் கொடுக்கும் திட்டம் மற்றும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக இலங்கையின் கத்தோலிக்க ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை செயற்படுவதாக தமிழ்நாட்டு சிவசேனா அமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது. கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தினூடாக பொருளாதார தொழில்நுட்ப துறைகளை ஒருங்கிணைப்பது குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான உலக முதலீட்டு மாநாடு இலங்கையில் இதுவரை பயன்படுத்தாத திறனை பயன்படுத்தல் எனும் தொனிப்பொருளின் நேற்று கொழும்பில் உள்ள தனியார் கோட்டலில் ஆரம்பமானது.
குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். நாம் விரைவான வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டுமானால் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் முழு புத்தாக்க கட்டமைப்பு அவசியமாகும். அதனை சுற்றுலா மற்றும் விவசாய நவீனமயமாக்கல் மூலம் ஆரம்பிக்க முடியும். இத்துறை மற்றொரு வேகமாக வளர்ந்து வரும் துறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்தனை எவ்வாறு மேம்படுத்துவது, எங்கிருந்து அதற்கு பணத்தை ஆரம்பிப்பது என்பன கேள்விகள் எழுந்துள்ளன. அதற்காக முதலில் நமது பொருளாதாரத்தில் இத்துறையை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்பதை கண்டறிய வேண்டும். டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பொத்தாக்கம் என்பது நமக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்று ஆராய வேண்டும். நாம் தற்போது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய துறைகளை அடையாளம் கண்டுள்ளோம். விவசாய நவீனமயமாக்கல் டிஜிட்டல் துறையில் விரிவாக்கத்துடன் கைகோர்த்து செல்லும். டிஜிட்டல் பொருளாதார கேள்வி அதிகரித்துள்ளது. ஆசிய மற்றும் ஆப்பிரிக்காவின் எதிர்கால தேவைகளை பார்க்க வேண்டியது அவசியம். வன்பொருள் மற்றும் மென்பொருள் துறைகளை உள்ளடக்கிய சீனா மற்றும் இந்தியா ஆகிய 2 ஜாம்பவான்களுக்கு இடையே நாம் இருக்கின்றோம். அந்த அறிவை பயன்படுத்தி மேற்படி நாடுகளுடன் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும். நமது பல்கலைக்கழகங்களில் இருக்கும் வசதிகளை மேம்படுத்தி அதனை இன்னமும் விரிவுபடுத்தவிருக்கின்றோம். பல்கலைக்கழகங்களில் செயற்கை நுண்ணறிவு கற்பித்தலை அறிமுகப்படுத்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் உயர் தொழில்நுட்ப நகரங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக குறைந்தபட்சம் 100 ஏக்கர் அல்லது அதற்கு அதிகமான பரப்பளவு கொண்ட கொழும்பின் புறநகர் பகுதியில் காணியொன்றை பெறுவது குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம். யாழ்ப்பாணம் போன்ற சிறிய பகுதிகளில் 25 முதல் 50 ஏக்கர் வரையிலான நகரங்களில் நிறுவ முடியும். ஒரு பாரிய அதி தொழில்நுட்ப நகர கொழும்பில் மற்றொரு கண்டியிலும் நிறுவ எதிர்பார்க்கின்றோம் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் உள்ள புடவைக்கடை ஒன்றின் மீது மர்ம நபர்கள் சிலரால் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்களே புடவைக்கடைக்கு பின்புறமாக வந்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கடை உரிமையாளரினால் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இது குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கென்யாவில் வசிக்கும் அனைத்து இலங்கையர்களும் பாதுகாப்பாக உள்ளதுடன் நைரோபியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் காலையாலய நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நேற்று ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் கென்யாவில் நாடாளுமன்றத்தில் வரி முன்மொழிவுகளை எதிர்த்து முற்றுகையிட்டதுடன் கட்டிடத்தின் ஒரு பகுதியை எரித்துள்ளதுடன் எதிர்ப்பாளர்கள் தப்பியோடிய நிலையில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். மேலும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதிச்சட்ட மூலத்தை எதிர்க்கும் போராட்டக்காரர்களின் பின்னணியில் சிலர் இருப்பதாக இலங்கைக்கான கென்யா உயர்ஸ்தானிகர் ஹனகநாதன் தெரிவித்துள்ளார். எமது அனைத்து இலங்கையர்களும் பாதுகாப்பாக உள்ளதுடன் எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 17 வயதான சிறுவன் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுவனை கைது செய்த போலீசார் அவரை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய வேளை அவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் என்ற போர்வையில் நீதித்துறை மற்றும் நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் விவகாரங்களில் தலையிடுவதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறான செயற்பாடுகளினால் நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கை மீறப்படும் போது மோசமான விளைவுகள் ஏற்படும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையில் சுதந்திரத்தையும் சட்டவாட்சியையும் பாதுகாப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சுதந்திரமான மற்றும் தைரியமான நீதித்துறையை ஆதரிப்பதாகவும் சட்டவாட்சியை பாதுகாப்பது அவசியம் எனவும் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறான விசாரணையின் பின்னர் நீதித்துறை அதிகாரி குற்றப்பிழைத்துள்ளார் என்பது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு சிவப்பு அறிவிப்பை விடுத்துள்ளது. அது அடுத்த 24 மணித்தியாலத்துக்கு அமலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமான காலநிலை காரணமாக அரபிக்கடலில் மணிக்கு 65 தொடக்கம் 75 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆசிரியர்கள் முன்னெடுத்து வரும் ஜுகைன விடுமுறை போராட்டம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பல பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் ஆசிரியர்கள் வரவு குறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலைக்கு வருகை வரும் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைவான நிலையிலே இருந்துள்ளதாகவும் பாடசாலைகளுக்கு வருகை தந்த மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் திரும்பிச் சென்றுள்ளமையும் காண முடிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சில பாடசாலைகளில் இன்றைய தினம் சில ஆசிரியர்கள் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் காரணமாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெவிதிகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாதகட பகுதியில் மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குடும்பஸ்தர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்தவர் தனது மகளுடன் வீட்டு முற்றத்தில் இருந்தபோது அங்கு வந்த மர்ம நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபரின் காலில் காயம் ஏற்பட்டு நெவிதிகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை எனவும் இதுகுறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போதூர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் நேற்று குளவிக்கொட்டு கிலாக்காகி 30 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் சிலர் பாடசாலையில் இடம்பெற்று மேலதிக வகுப்பில் கலந்து கொண்டிருந்த வேளை இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் குளவிக்கொட்டு கிழக்கான அனைவரும் தற்போது போதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு அத்துக்கிரிய நெடுஞ்சாலை பரிமாற்ற நிலையத்தில் இடம்பெற்றதாக கோரப்படும் பல கோடி ரூபாய் மோசடி தொடர்பில் பிரதான காசாளர் உட்பட 22 காசாளர்களை பணியிடை நிறுத்தம் செய்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2020 ஆண்டு நாட்டில் ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடியை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நடாத்தப்பட்டதாக கூறப்படும் எந்த பாரிய பண மோசடி மின்சாரத்தை துண்டித்துவிட்டு மின்சார கம்பிகளை அறுத்து மிகவும் தந்திரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்துக்கிரிய நெடுஞ்சாலையில் 27 ஊழியர்கள் பணிபுரிவதுடன் அதில் 22 பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்துடன் அத்துக்கிரிய நெடுஞ்சாலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பாதுகாப்பு கமராக்கள் செயலிழந்த நிலையில் வெளியேற வந்த வாடிக்கையாளர்களிடம் பயணச்சீட்டு வழங்காமல் பணம் வசூலித்து பாரிய அளவிலான பண மோசடி சிறிது காலமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் 2024 ஜனவரி மாத இறுதியில் சில நாட்கள் பாதுகாப்பு கமராக்களை செயலிழக்க செய்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளமை தெரியவந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இனி வருவன இந்திய செய்திகள். மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் இன்று காலை 11 மணிக்கு ஆரம்பமாகியது. நாடாளுமன்ற வரலாற்றின் 3வது முறையாக நடைபெற்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் MP கே சுரேஷ் ஆகியோர் போட்டியிட்டுள்ளனர். ஓம் பிர்லாவை மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யும் தீர்மானத்தை பிரதமர் மோடி முன்மொழிந்தார். பிரதமர் மோடி முன்மொழிந்த தீர்மானத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் வழிமொழிந்தார். மற்றொரு தீர்மானத்தை ஐக்கிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் லாரன்ஸ் சிங் முன்மொழிய ராஜ்குமார் ஜங்பான் வழிமொழிந்தார். 3வது தீர்மானத்தை மத்திய அமைச்சர் ஜிதான் ராம் மாஜித் முன்மொழிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் வழிமொழிந்தார். கள்ளக்குறிஞ்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 59 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளாக சிகிச்சையில் உள்ள 156 பேரில் 96 பேரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கள்ளக்குறிஞ்சி அரசு மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுவரையில் 8 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கள்ளச்சாராயம் வழக்கில் 20க்கும் மேற்பட்டோரை CID போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கள்ளக்குறிஞ்சி கள்ளச்சாராயம் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையகம் அழைப்பான அனுப்பியுள்ளது. ஒரு வாரத்துக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தலைமைச் செயலாளர் மற்றும் DGPக்கு உத்தரவிட்டு குறித்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வருவது உலகச் செய்திகள். அமெரிக்காவில் நெவாடா மாகாண லாக்ஸ்பெர்க் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் 4 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13 வயதான சிறுமி படுகாயமடைந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்றும் படுகாயமடைந்த சிறுமியை மீட்ட போலீசார் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
வங்களா விரிகுடாவில் உள்ள நிக்கோபார் தீவுக்கு அருகே 5.7 ஹெக்டேர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அபாயம் ஏதுமில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக முடிய ஒரு வருடத்துக்கு மேல் எடுத்துக் கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா தனது அண்டை நாடான உக்ரைனின் பெரும்பகுதியை பிடித்துக் கொள்ள நினைக்கிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கிரிமியாவை தன்னுடன் இணைத்துக் கொண்டது. இந்நிலையில் தற்போது உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ரஷ்யாவின் படையெடுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள உக்ரைன் தங்களை ஐரோப்பிய யூனியனுடன் சேர்த்துக் கொள்ள கோரிக்கை விடுத்திருந்தது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கையோடு.